மூவி நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ன்றனால சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மர்மரா பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. புதுசாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. கடைசி 10 நிமிஷம் பிளாஸ்ட். கடைசி 10 நிமிஷம் அலற விட்டானுங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது படம், சூப்பராக இருந்தது ப்ரோ. ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறாங்க ப்ரோ, நல்லா வச்சிருக்காங்க, நல்லா இருந்தது ப்ரோ. சுமாராக இருக்கு, பார்க்கலாம். ரொம்பலாம் ரொம்ப இல்லை, பேய் படலாம் அவ்வளோ இதுவாக இல்லை. நல்லா இருக்கு, சூப்பர். சம்திங் நியூ அண்ட் யூனிக். நல்லா இருந்தது, வெரி குட். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுவுமே இல்லை, நம்மளே அந்த மூவிக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தால் மூவியை நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஜானலில் இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மூவி. குட் மூவி, குட் மூவி. எக்ஸலண்ட் மூவி ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஹீரோ வேற லெவல். படத்தில் மங்கை கலக்கிட்டாங்க. படம் நல்லா பயங்கர சூப்பர் மூவி, சூப்பர். வெரி நைஸ், சூப்பர். சூப்பர். ரிஷி killed it. Wow, ரிஷி. மூவி இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். எவரிவன் மஸ்ட் வாட்ச். எல்லாம் தியேட்டர் வந்து பாருங்க. ஒரு ஃபேர்ஃபுல்லாக ஒரு நியூ ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர். டெஃபினட்டாக படம் நல்லா இருக்கும். கமெண்ட் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். சரியான படம் ப்ரோ, செம்ம த்ரில்லிங்கு. ப்ரெக்னென்ட் லேடிஸாக ஹார்ட் சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹாரர் பேய் காமிக்காமலே த்ரில்லிங். அதான் பேயெல்லாம் தொடர்ந்து காமிப்பாங்களா மாதிரி இல்லை, காமிக்காம ஒரு த்ரில்லிங்கானது. ஒன்றும் இல்லை, ஃபாரஸ்ட்டில் தனியாக போகிறாங்கல்ல, அது கேர்ஃபுல்லாக போகணும் தான் மெயின். ஒன்றும் இல்லை, பயமாக தான் இருக்குது. ஆக்சுவலி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த படத்தை கூட்டு வந்து பயமுறுத்தலாம். அல்லு கழுடிடுச்சு. இது வந்து ஏதோ ரியலாக நடந்த ஸ்டோரி போல் இருக்குது. ஸோ இது ரியலாக பார்க்கணுன்னா எப்படி இருக்கும், ஒரு அமானுஷ விஷயங்கள்லாம் அது அப்படி வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கலாம். அது படம் பாருங்க. அதை சொன்னேன், யாராவது அவங்களை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இந்த படத்தை வந்து காமிங்க, கண்டிப்பாக அவங்க பயந்துருவாங்க. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். பயமாக தான் இருக்குது.